எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மைதா தோசை செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக மைதா எடுத்துருக்குறேங்க. ஒரு 2 தோசை அளவு ஆகிற மாதிரி மைதா எடுத்துருக்குறேங்க. இதுக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. குழம்புல உப்பு இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த மாவுக்கு சும்மா கொஞ்சமாக ஒரு அரை உப்பு இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இதை இதில் சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. முட்டையை கரைச்சி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சாச்சுங்க. இது ஒரு முட்டை ஊற்றினா போதுங்க. நான் 2ஆக ஊற்றிருக்கிறேன். இப்போ இது அடுப்பில் தோசை கல் வச்சுட்டு ஊற்றிடலாங்க. எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் விட்டுக்கலாங்க. இது குருமா தக்காளி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றணும்னா சப்பாத்தி மாதிரி அது ஒரு ருசியாகவும் நல்லா இருக்குங்க. இது தோசை மாதிரி ஊற்றிருக்குதுங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி போட்டு வெந்த உடனே எடுத்துக்கலாங்க. மைதா தோசை தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்குங்க. 4 தோசைக்கு ஒரு முட்டை போதுங்க. நான் சேர்த்து போட்டுருக்கிறேன் அளவு 2 முட்டையாக. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.